எமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மீப்பொது வகுத்தி, மீப்பெரு பொது வகுத்தி, HCF or GCDன்னு பேர் இருக்கு. மாடல் 1, மாதிரி 1. Find the HCF or GCD of the numbers 40 and 56. 40, 56 ஆகியவற்றின் மீ-போ-வா காண்க. A 8, B 64, சி 40, டி 1. சரி, இப்போ என்ன செய்யணும்? 40 56 எடுத்து டிவைட் பண்ணக்கூடிய நம்பரால் சின்ன நம்பரால் முதல்ல வகுக்கணும். 2ஆல் போடலாம். அப்போ 2 20 40, 2 28 56. திருப்பி அதை 2ஆல் போடலாம். 1 2 2 0 10. அதே மாதிரி 28 1 2 2 4 2 8 14. அதே மாதிரி திருப்பி 2 நம்பர் 2ஆல் வகுக்கும். வகுத்தா 10 I2 10 7 2 14. 2 நம்பரும் வகுக்கக்கூடிய எண்களால் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் மட்டும் வகுக்கக்கூடிய நம்பரால் டிவைட் பண்ணக்கூடாது. அதான் HCF. இப்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எதை வகுத்தமாக பொதுவாக காமனாக எது வகுத்தமோ அதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இப்போ 2 × 2 × 2 2 2 4 4 2 8. ஆன்சர் இஸ் A. Next, find the HCF or GCD of the numbers 48 54. 48, 54 ஆகியவற்றின் மீ-போ-வா காண்க. A 8, B 6, சி 4, டி 1. இப்போ 48 54 2 நம்பரை வகுக்கக்கூடிய பொது என்னால் வகுக்கும். எதால் வகுக்கும்? 2ஆல் வகுக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 24. 54 போடணும். அப்போது 2 2s are 4, 7 பேலன்ஸ் 1 14, 7 2s are 14. அப்போ 27. திருப்பி இது வந்து பாரு, 24ன்றது 2ஆல் வகுக்கும். ஆனால் 27ன்றது 2ஆல் வகுக்காது. ஆனால் 2 நம்பரும் 3ஆல் வகுக்கும். அதனால் கண்டிப்பாக போகும். 3ஆல் வகுத்தா 8 3s are 24, 9 3s are 27. அப்போது HCF 2 பெருக்கல் 3 அது மட்டும்தான் இருக்குது. 2 பெருக்கல் 3 6. B is the answer. Find the HCF or GCD of the numbers 45 and 75. 45, 75 ஆகியவற்றின் மீ-போ-வா காண்க. A 45, B 75, சி 15, டி 35. இப்போ பார்த்தீங்கன்னா 45 75 பொதுவாக டக்குன்னு பார்த்தா 2லேயும் 5 இருக்கிறதுனால 5ஆல் வகுப்படும். அதனால் முதல்ல 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9 5s are 45. அப்புறம் 1 5 is 5, பேலன்ஸ் 2 5 பக்கத்தில் போட்டால் 25, 5 5s are 25. அப்போ 9, 15. அப்புறம் இது 2ஆல் வகுக்குமான்னு பார்க்கலாம். 2ஆல் வகுக்காது. அடுத்தது அப்போ 3ஆல் வகுக்கும். 9ம் 3ஆல் வகுக்கும், 15ம் 3ஆல் வகுக்கும். 3 3s are 9, 5 3s are 50. இப்போ 2ஐயும் பொதுவாக கீழே இருக்கிறது இருக்கக்கூடாது, சைடில் இருக்கிறது மட்டும். 5 × 3 5 3s are 50. C is the answer. Next, find the HCF or GCD of the numbers 18 and 24. 18, 24 ஆகியவற்றின் மீ-போ-வா காண்க. A 4, B 7, சி 8, டி 6. இப்போ 18, 24 18 24 இது 2 நம்பரு எதால் வகுக்கும்னு பார்க்கலாம். 2ஆலையும் போடலாம், 3ஆலையும் போடலாம். ஆனால் 3ஆல் போடலாம். 3 6 18, 8 3 24. சரி, இப்போ திருப்பி 2ஆல் 6 8 இருக்குது, 2ஆல் போடலாம். 2 3 6 4 2 8. அப்போது இது 3 மட்டும்தான் வகுப்படும், 4 2ஆல் வகுப்படும். 2 நம்பர் 2ஆல் வகுக்கூடாது, ஆகையால் வகுப்பட முடியாது. அப்போது 3 × 2 3 2s are 6. அப்போ ஆன்சர் இஸ் D. Find the HCF or GCD of the number 36 and 84. 36, 84 ஆகியவற்றின் மீ-போ-வா காண்க. A 12, B 36, சி 38, டி 46.
36 84 டிவைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது, இங்கே 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது, அதனால் 2 போடலாம். 2 போட்டால் 1 2 is 2, பேலன்ஸ் 1 6 எடுத்து பக்கத்தில் போடுறோம், 16 ஆகுது, 8 2s are 16, அப்போ 18. அதே மாதிரி 8ல் 4 2s are 8, 2 2s are 4 42. இதுவும் 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, இங்கே 2 இருக்குது, திருப்பி 2ஆல் போடலாம். 9 2s are 18, அப்புறம் 2 2s are 4, 1 2 is 2, அப்போ 9 21. இது பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுக்கும். 3 3s are 9, 7 3s are 21. therefore HCF வந்து 2 into 2 into 3 மட்டும்தான் போடணும். அப்போ 2 into 2 into 3, 3 2 2s are 4, 4 3s are 12. A is the answer. Next, find the HCF or GCD of the numbers 26 32. 26, 32 ஆகியவற்றின் மீ போ வா காண்க. A 4, B 8, C 2, D 4 6. 26க்கும் 32க்கும் போடணும். இப்போ இதுவும் லாஸ்ட்டில் 6 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது, அதனால் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது 26ல் வந்து 1 2 is 2, 3 2s are 6, அதனால் 30. 32க்கு வந்து 1 2 is 2, பேலன்ஸ் 1 12, 6 2s are 12. அப்போது இது எது மட்டும் வரும், இது வந்து 16 இருக்கிறதுனால 2ஆல் அடிப்படும், இது வந்து வகுப்படாது, அதனால் வெறும் 2 is the HCF. Answer is C is the answer. Find the HCF and GCD of the numbers 51, 85. 51, 85 ஆகியவற்றின் மீ போ வா காண்க. A 14, B 17, C 18, D 16. இப்போது 51 85 பார்க்கணும். எதால் வகுப்படும், 2ஆல் 3ஆல் 5ஆல் 7ஆல் எதாலேயே வகுப்படாது, 17ஆல் மட்டும்தான் வகுப்படும். 17, அப்போது 17 3 51, 17 5 85. அப்போ ஆன்சர் HCF is 17 17. B is the answer. அடுத்து find the HCF and GCD of the numbers 61, 76. 61, 76 ஆகியவற்றின் மீ போ வா காண்க. A 4, B 7, C 1, D 2. இப்போ 61 76 பொதுவாக எந்த நம்பர் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். அது வந்து 61 வந்து எதாலையும் டிவைட் ஆகாது, 76 வந்து 2ஆல் மட்டும் ஆகும். ஆனால் 2 நம்பரை வகுக்கக்கூடிய எண் மட்டும்தான் நம்ம வகுக்க போகிறோம். அதனால் இது பொதுவாக எண் எதுவுமே இல்லை, 1 is the answer. Answer C. Next, find the HCF and GCD of the numbers 14 29. 14, 29 ஆகியவற்றின் மீ போ வா காண்க. A 1, B 4, C 3, D 2. இதில் 14 பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படும், ஆனால் 29 வந்து 7ஆல் வகுப்படாது. 14 வந்து 2ஆல் வகுப்படும், ஆனால் 29 எதாலையும் வகுப்படாது. அதனால் எந்த நம்பரும் இதில் பொதுவாக வகுப்படக்கூடிய எண் இல்லை. அப்படி பொதுவாக வகுப்படக்கூடிய எண் இல்லைன்னு 1 is the answer. அப்போ ஆன்சர் இஸ் A 1. A is the answer. Find the HCF and GCD of the numbers 12, 16. 12, 16 ஆகியவற்றின் மீ போ வா காண்க. A 20, B 12, C 4, D 9. 12, 16. அப்போ இந்த பக்கம் 2 இருக்குது, அங்கே 6 இருக்குது, அதனால் 2ஆல் போடலாம். 6 2s are 12, 8 2s are 18. இப்போ எகைன் 6, 8 இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணாக்க 3 2s are 6, 4 2s are 8. அப்போது 2 2s are 4. C is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.